லக்ஷ்மியா சக ஹிருஷிகேஷா தேவ்யா காருண்யரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயதே. ஓம் நமோ வெங்கடேஷாய. பகவான் இந்த சம்சாரத்தில் வாழும் ஆத்மாக்களை ரட்சிப்பதற்காக வேதத்தையும் அதில் சொல்லப்பட்டுள்ள தர்மங்களையும் நமக்கு கொடுத்தார். இந்த தர்மங்களை கடைப்பிடிப்பதன் மூலம் இந்த உலகத்திலும் சரி, இந்த உடலை விட்டு அடுத்த மேல் பிறவிகளை அடையும் போதும் சரி, நாம் ஆனந்தப்படுவதற்கும் இறுதியில் பிறவிச் சுழலிலிருந்து வெளியேறி மோட்சத்தை அடைவதற்கும் பகவான் வழி கொடுத்திருக்கிறார். இந்த தர்ம காரியங்களை நாம் விடாமல் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுக்கு இடப்பட்ட தர்மத்தை புரிந்து கொண்டு கடைப்பிடிக்க வேண்டும். ஆனால் தர்மம் என்பது அவ்வளவு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியது அல்ல. அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு ஆராய்ந்தால் எளிமையாக புரிந்து கொண்டு விடலாம். ஆனால் தர்மத்திலே பல நுட்பங்களும் அமைந்து உள்ளன. அதை போன்ற நுட்பங்களை தெரிந்து கொள்வதற்கு பல பிறவிகளில் தவம் செய்திருக்க வேண்டும், அல்லது பகவானுடைய அனுக்கிரகம், ஒரு ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம், கடுமையான தபஸு, இதை போல் ஏதாவது ஒன்று தேவைப்படுகிறது. குலசேகராழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் பாடும்போது, பாரமாய பழவினை பத்தறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்னி என்னுள் புகுந்தான், கோர மாதவம் செய்தனன்கொல் அறியேன் என்று பாடுகிறார். நான் எத்தனை ஆண்டுகளாக பாபங்களை சேமித்து வைத்தேனோ அவை அனைத்தும் இப்போது ஓடிப்போய் விட்டன. பகவானுடைய திருவடிகளில் எனக்கு பக்தி பிறந்து விட்டது. பகவான் என்னுடைய நெஞ்சுக்குள்ளே புகுந்து கொண்டு அகலாமல் எப்போதும் இருக்கிறார். இப்படிப்பட்ட பேறுகள் பாக்கியங்களை அடைவதற்கு நான் என்ன கோரமான தவம் செய்தேன் என்று தெரியவில்லை. கோர மா தவம் செய்தனன்கொல் அறியேன். நான் என்ன செய்தேன்னு எனக்கே தெரியாது. ஆனா பல பிறவிகளில் செய்த நல்ல தவங்களின் பயனாகத்தான் இப்படி ஒரு பாக்கியம், ஒரு பேரு எனக்கு கிட்டியிருக்க வேண்டும் என்று குலசேகராழ்வார் கூறுகிறார். அப்போ ஒரு பக்தனாக ஆவதோ, பகவானிடத்தில் அன்போடு இருப்பதோ, தர்மத்தில் ஈடுபாடு வருவதோ ஒரு பிறவியில் சடக்கென வந்துவிடும்னு அனைவருக்கும் சொல்ல முடியாது. யாரோ சிலருக்கு ரொம்ப தவறான பாதையில் பிரயாணித்து கொண்டிருந்தாலும் திடீரென்று பகவானுடைய அனுகிரகத்தாலே புத்தி மாறி போகலாம். ஆனா பொதுவாக மக்கள் மெதுமெதுவாகத்தானே தங்கள் வழியை மாற்றிக்கொள்வார்கள். ராவணனைப் போல இருந்த ஒருவர் சடக்கென விபீஷணனைப் போலே மாறிவிடுவார்னு யாரும் நிச்சயமாக சொல்ல முடியாது. ராவணனை போல இருப்பவருக்கு சில நல்ல எண்ணங்கள் பிறக்கலாம். அதை பிடித்து கொண்டு தவறையெல்லாம் அவர் ஒழித்துவிட்டு நல்ல பாதையில் நடந்தார் என்றால் அடுத்தடுத்த பிறவிகளில் பல ஆயிரம் ஆண்டுகள் கழிவதற்குள் அவர் நல்லவராக மாறிவிடுவார்னு சொல்லலாம். ஆனா சடக்கென ஒருவர் மாறணும்னால் அதற்கு பகவான் விசேஷமாக அனுகிரகிக்க வேண்டும். அதை போல இந்த மாற்றத்தின் வழியிலே எத்தனையோ பேர் இருக்கலாமோ இல்லையோ, இன்னும் முழுமையான பக்தனாக ஆகவில்லை, ஆனா ரொம்ப தீயவரும் கிடையாது. ஏதோ தன்னுடைய பாப புண்ணியங்களால் ஒரு பிறவி எடுத்து அந்த பிறவியில் தவிர்க்க முடியாத சில காரியங்களையும் செய்து கொண்டு ஆனா நல்லவனாக வாழ்வதற்கும் முயற்சி எடுக்கலாமோ இல்லையோ, அதை பற்றி அப்படிப்பட்ட ஒருவரை பற்றித்தான் நாம் இந்த பகுதியிலே கதையை பார்க்க போகிறோம். கீழேயே கதையை துவங்கிவிட்டோம். கௌஷிகர் என்று ஒரு அந்தணர் இருந்தார். அவர் பிக்ஷுக்கராக காட்டிலே வாழ்ந்து வந்தார். அவரோட ஒரு முறை கோபப்பட்டு தன்னுடைய கண் பார்வையாலேயே ஒரு பறவையை எரித்து விட்டார் என்பதை பார்த்தோம். அவர் ஒரு கிராமத்துக்கு சென்று பிச்சை எடுக்கும் போது அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு உபச்சாரம் செய்வதையே கவனமாக இருந்துவிட்டு இந்த அந்தணர் வந்ததை மறந்து போய்விட்டாள். இவளுக்கு பிக்ஷையே இடவில்லை. பல மணி நேரம் கழித்து வந்து மன்னிப்பு கேட்டு பிக்ஷையிட போகும்போது இவர் இவளையும் எரித்து விடுவோம் என்று கோபத்தோடு பார்த்தார். ஆனா அந்த பெண்ணு பதில் சொன்னாள், நீர் எரிப்பதற்கு நான் ஒன்றும் கொக்கு கிடையாது, நானும் தர்மத்தை தான் கடைப்பிடிக்கிறேன். என்னுடைய கணவன், மாமனார், மாமியார், என்னுடைய உறவினர்கள், குழந்தைகள், சேவகர்கள், இவர்கள் அனைவருடைய நன்மையையும் நான் தானே பார்த்து கொள்ளுகிறேன். அப்போ உயர்ந்த மனைவியினுடைய தர்மத்தில் நான் இருந்தபடியால் ஏதோ தவறுதலாக உம்மை கவனிக்க மறந்து விட்டேனே தவிர வேண்டுமென்று நான் எந்த தவறும் செய்யவில்லை. உம்முடைய சாபம் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று தைரியமாக பேசினாள்.
அதற்கும் மேலே உமக்கு தர்மத்தினுடைய நுட்பங்கள் இன்னும் தெரியவில்லை, அதனால் தான் என்னை பார்த்து உமக்கு கோபம் ஏற்படுகிறது. தர்மத்தை உணர வேண்டுமென்றால் மிதிலா தேசத்தில் இருக்கக்கூடிய தர்மவியாதன் என்பவரை சென்று நீர் சந்திப்பீர் என்று அந்த பெண் அறிவுரை கூறினாள். கௌசிகருக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் காட்டிலே தனிமையில் இருக்கும் போது கொக்கை எரித்ததை இந்த பெண் எப்படி அறிந்து கொண்டாள் அவளுக்கு புரியவில்லை. அதுக்கு மேல பல தர்மங்களை வேறு அவள் இவருக்கு உபதேசித்தாள். அதுக்கு மேல தர்மவியாதனை போய் பாரும் என்று வேறு அறிவுரை கூறினாள். சரி, அவள் சொன்னபடிக்கு தர்மவியாதனை போய் சந்திக்கலாம் என்று கௌசிகர் முடிவெடுத்தார். அதற்கு மேலே என்ன நடந்ததுன்னு தான் இந்த பகுதியிலே பார்க்க போகிறோம். பல காடுகளையும் மலைகளையும் தாண்டி கௌசிகர் மிதிலையை சென்று அடைந்தார். ததோ ஜகாம மிதிலாம் ஜனகேன சுரக்ஷிதாம் தர்மவியாதம் அப்ருச்ய சஹ சாஸ்ய கதிதௌ த்விஜைஹி அபஷ்யத் தத்ர கத்வாதம் சூனாமத்யே வியவஸ்திதம் ஆகூலத்வாச்ச கிரேத்ருணாம் ஏகாந்தே சம்ஸ்திதோ த்விஜஹ சது ஜாதா த்விஜம் பிராப்தம் சஹசா சம்பிரமோத்திதஹ ஆஜகாம யதோ விப்ரஹ ஸ்தித ஏகாந்த ஆசனே. இவர் பல காடுகளை எல்லாம் தாண்டி மிதிலா தேசத்தை போய் அடைந்தார். அடைந்து தர்மவியாதன் எங்கு இருக்கிறார் என்று யாரையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமோ இல்லையோ, ஒவ்வொரு இடமா போய் கேட்கிறார். அவர்கள் ஏதோ இந்த பக்கம் இருக்கிறார், இப்படி நேரே போங்கள், வலது பக்கம் திரும்ப வேண்டும்னு வழியெல்லாம் சொன்னார்கள். ஆனா ஊர்ல அனைவருக்குமே தர்மவியாதன் யார் என்று தெரிந்திருந்தது. அந்த பெயரை சொன்ன உடனேயே அடையாளம் கண்டுகொண்டார்கள். அங்குதான் இருக்கிறார்னு சொன்னார்கள். இவர் அந்த இடத்துக்கு போய் பார்த்தால் ஒரு பெரிய கடை இருந்தது. அந்த கடையிலே மாம்சத்தை வெட்டி வந்து வாங்குவதற்கு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு விற்று கொண்டு ஒருவர் இருந்தார். ஓ, இவர்தான் வியாதனாக இருக்க வேண்டும், மாம்சத்தை வெட்டி வியாபாரம் செய்பவர்னு பதிவிரதை பெண்ணே சொல்லி இருந்தாள். இவராகத்தான் இருக்க வேண்டும். ஆனா சூனா மத்தியே இவர் போகும்போது அவர் அந்த பிராணிகளை எல்லாம் அறுத்து வெட்டி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அங்கு போவதற்கு இவருக்கு மனசில்லை. அதனால தொலைவே ரொம்ப கூட்டமா வேற அதுதான். கடையில் நிறைய கூட்டமாக பலரும் வாங்குவதற்கு வந்திருந்தபடியால் அங்கு செல்ல வேண்டாம்னு இவர் தொலைவிலேயே தள்ளி இருந்தார். இவர் தள்ளி நிற்பதை தர்மவியாதன் பார்த்து விட்டார். பார்த்தவுடனே தன்னுடைய யாரெல்லாம் வாங்க வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டு அங்கிருந்து தர்மவியாதன் இந்த ரிஷி கௌசிகர் இருந்த இடத்தை நோக்கி வந்து காலிலே விழுந்து அவரை வணங்கி, ரிஷியே, என்னை தேடி வந்தது போல் உள்ளது, வருக வருக, உம்மை வரவேற்கிறேன் என்று சொன்னார். அபிவாதயே துவாம் பகவன் ஸ்வாகதம் தே த்விஜோத்தம ஏகபத்னியாய துக்தோசி கச்சத்வம் மிதிலாமிதி ஜானாம்யேததஹம் சர்வம் யதர்த்தம் துவம் இஹாகதஹா. அவரை போய் வணங்கி, அபிவாதையே, பெரியவரே, உம்மை நான் வணங்குகிறேன், நீர் எதற்காக வந்திருக்கிறீர் எனக்கு தெரியும், பதிவிரத்தை சொல்லித்தானே இங்கு வந்தீர் என்று இவர் கேள்வி கேட்டார். அவருக்கு ஏற்கனவே கௌசிகருக்கு ஆச்சரியம், ஒரு கொக்கை காட்டுல எரிச்சது எப்படி பதிவிரத்தைக்கு தெரிஞ்சதுன்னு. இப்ப பதிவிரத்தை இவரிடம் சொன்ன உபதேசம் தர்மவியாதனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. என்ன, அந்த காலத்துல கைபேசியில அழைத்து இந்த மாதிரி கௌசிகர்னு ஒருத்தர் வருவார், நான் தான் அனுப்பி வைத்தேன்னு சொல்லி இருக்கவா போகிறாள். ஆனா எப்படியோ இவருக்கு தெரிந்துள்ளதே. அப்ப அந்த பெண்ணுக்கு எப்படி தவ வலிமை இருந்ததோ அதே போல இவருக்கும் தவ வலிமை உள்ளதுன்னு கௌசிகர் புரிந்து கொண்டார். அந்த பதிவிரதைக்கு என்ன தவ வலிமை? தன்னுடைய மனைவியான தர்மத்தை விடாமல் செய்தாலும் இல்லையோ, கணவனுக்கு செய்யும் உபச்சாரம், வீட்டை வைத்து கொள்ள வேண்டிய பாங்கு, தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு செய்யும் உபச்சாரம், தன்னுடைய சேவகர்கள் வீட்டிலே யாரெல்லாம் வேலை பார்க்கிறார்களோ, உதவியாளர்களோ, பணியாளர்களோ, அவர்களுடைய நலனையும் இவள் தான் பார்த்து கொண்டாள். தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜையை சரிவர செய்து வந்தாள். இத்தனை காரியங்கள், முக்கியமா குழந்தை வளர்ப்பு. இந்த கதை தொடங்கியதே அப்படித்தானே. தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன் மார்க்கண்டேயரிடத்துல கேட்டதே, ஒரு மனைவியாகவும் தாயாகவும் மாட்டுப்பெண்ணாகவும் இருப்பவள் எப்படி இந்த கஷ்டமான தர்மத்தை செய்கிறாள் என்று எனக்கு புரிந்து கொள்ள ஆசை, அவளுடைய பெருமையை சொல்ல வேண்டும்னு தான் கேட்டார். என ஒரு குழந்தையை 10 மாசம் சுமந்து வேதனையை அனுபவித்து பெற்றெடுத்து வாழ்நாள் முழுவதும் அதனுடைய நன்மைக்கே ஒருத்தி பாடுபடுவாள்னால் அவருடைய தன்மை ரொம்ப உயர்ந்ததா இருக்குன்னு கேள்வி கேட்டாரோ இல்லையோ. அப்ப பதிவிரத்தையினுடைய தவத்தாலே அவளுக்கு காட்டுக்கு நடுவில் இருந்தது தெரிந்திருந்தது. இப்ப தர்மவியாதன் கேட்டப்பட்டார், ஏகபத்னியாய யுக்தோசி கச்சத்வம் மிதிலாமிதி. ஏகபத்னி, ஒருவனுக்கே நான் உரித்தானவள் என்று பதிவிரதையாக இருந்தாளே, அந்த பெண்ணு தானே நீ மிதிலைக்கு போன்னு உன்னிடத்துல சொல்லி இருப்பாள், அதனால் தான் நீர் வந்திருக்கிறீர்னு நான் அறிவேன் என்று தர்மவியாதன் சொன்னதை கேட்டு கௌசிகர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். சரி, இவரிடத்துல நாம் பல சந்தேகங்கள், ஏற்கனவே தர்மத்தினுடைய நுட்பங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஆசையோடு வந்தார். இவனை பார்த்த உடனே
ஏன் இவர் இப்படிப்பட்ட தவ வலிமையோடு இருப்பவர் வியாதனாக ஏன் இருக்கிறார்? மாம்சத்தை விற்கும் தொழிலிலே ஏன் இருக்கிறார்? இந்த தொழில் பொருத்தமானதாக அவருக்கு இல்லையே என்று மனசுல எத்தனையோ கேள்விகள் எழுந்தன. அதெல்லாம் கேட்க முற்படும் போது அந்த தர்மவியாதன் சொன்னார், உமக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பல பிராணிகளை எல்லாம் நாங்க வெட்டி வித்துன்னு இருப்பா, அதனால என்னுடைய வீட்டுக்கு செல்லலாம் என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் வீட்டு வாசலில் இருக்கும் திண்ணையிலே அவரையும் அமர வைத்தார். தானும் அமர்ந்து கொண்டார். இப்ப அவரிடத்துல ஏதான கேள்வி இருந்தால் கேட்கலாம்னு சொன்னார். கௌஷிகர் கேட்க தொடங்குகிறார். ஸ்ருத்வாச தஸ்ய தத்வாக்கியம் ச விப்ரோ பிருஷ விஸ்மிதா. அவர் நீர் பதிவிரத சொல்லித்தானே வந்தீர்னு கேட்ட உடனே அதை கேட்ட கௌஷிகருக்கு பெரிய விஸ்மயம், பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. த்விதீயமிதம் ஆச்சரியம் இத்யசிந்தயத த்விஜஹ. இது என்ன ரெண்டாவது ஆச்சரியம்? பதிவிரத்தை கேட்டதே ஒரு ஆச்சரியம், காட்டுக்கு நடுவில் நடந்ததை கேட்டாள். இப்ப பதிவிரத்தை தான் அனுப்பினாள் என்பது இவர் சொல்லுகிறாரே என்று பெருத்த ஆச்சரியத்தோடு இருந்தார். அவர் எப்படி தர்மவியாதனிடத்துல கேள்வி கேட்டார். கர்ம ஏதத்வை ந சதிருஷம் பவதः பிரதிபாதிமே அனுதப்யம் பிருஷம் தாத தவ கோரேன கர்மணா என்று அவர் கேட்கிறார். இந்த நீர் செய்யும் செயலானது உம்முடைய வாழ்க்கை போக்குக்கு, உம்முடைய வாழ்க்கைக்கு நீர் பணம் தேடுவதற்காக என்ன காரியத்தை செய்கிறீரோ அந்த தொழிலானது உச்சிதமாக இல்லையே. உமக்கு இருக்கக்கூடிய புரிதலுக்கோ தர்மத்தை பற்றின ஞானத்துக்கோ நீர் செய்யும் செயல் என்பது பொருத்தமானதாக இல்லையே. கோரமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறீர். ஆனா பேச்சு ரொம்ப பணிவுடையதாகவும் ரொம்பவே ஒரு பக்குவமுடையதாகவும் இருக்கிறதே, ஏன் இப்படி செய்கிறீர்? உம்முடைய கருத்து ஞானமெல்லாம் இருக்கு, ஆத்மாவை பத்தி தெரியும், பரமாத்மாவை பத்தி தெரியும், தர்மங்கள் எல்லாம் தெரியும்னால் அப்ப அஹிம்சை என்பதும் ஒரு உயர்ந்த தர்மம்னு உமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனா நீர் பண்ணுகிற தொழிலோ ஹிம்சை செய்து கொண்டிருக்கிறீர், பிராணிகளை வெட்டி கொன்னு விற்கிறீர். அப்ப ஏன் இந்த வேறுபாடு? ஹிபாக்ரசின்னு சொல்றோம் இல்லையோ, ரெண்டு முரண்பட்ட கருத்துகள் ஒருத்தர்கிட்ட எப்படி இருக்க முடியும்? ஒண்ணு அஹிம்சை தான் சரின்னு நினைக்கலாம், அல்லது ஹிம்சை தான் நமக்கு தகுந்ததுன்னு நினைக்கலாம். ஐயோ அஹிம்சை தான் ரொம்ப சரி, ஆனா நான் எல்லாரையும் குத்திண்டே இருப்பேன், எல்லாரையும் துன்பப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் ஒத்து வராதே. நீர் ஏன் இந்த தொழிலிலே இருக்கிறீர் என்று தர்மவியாதனிடத்துல முதல்ல இவருடைய தர்மத்தை எல்லாம் கேட்க வந்தது மறுபுறம். நாம எங்கேயா நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு ஒரு இடத்துக்கு போவோம், அங்க ஏதோ ஒண்ணு நடந்த உடனே நாம எதுக்கு வந்தோமோ அதை மறந்து போயிடுவோம். அந்த வம்பு ஏதோ ஒன்று நடந்தது பாருங்க, சாமி அவ யாரோ வந்து பேசிட்டு இருந்தாலே, எனக்கு முன்னாடி ஒரு மருத்துவர்கிட்ட நமக்கு ஒரு வியாதின்னு சொல்ல போறோம்னு வச்சுங்களேன். நமக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த ஏதோ ஒரு வியாதியை சொல்லிட்டு இருந்திருப்பார், அதை நாம வெளியில இருந்து ஒட்டு கேட்டிருப்போம். உள்ள போன உடனே அவர் ஏதோ வியாதி சொல்லிட்டு இருந்தாரு, என்ன வியாதி சொன்னார், எத்தனை நாளா இருக்கு, என்ன மருந்து சாப்பிட்றார்? சாமி நீர் வந்த வியாதியை முதல்ல கேட்டு தீர்த்து கொள்ளும். பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன வியாதி இருந்தா நமக்கு என்ன கவலை, அதை அவர் பார்த்து கொள்ள வேண்டும். நாம அக்கறையில கேட்கல, அதை ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ரகசியம்னு இன்னொருவரிடத்தில் இருந்தால் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு அவா. அதை போல தான் என்ன தர்மம், நான் என்ன பண்ணணும், நான் எப்படி நல்ல பிக்ஷுவாக இருக்கலாம், எப்படி மேன்மேலும் வேதங்களினுடைய நுட்பத்தை அறிந்து கொள்ளலாம், எப்படி மோட்சம் அடையலாம், இதை போல கேள்விகளை கேட்காமல் முதல் கேள்வியை கௌஷிகர் கேட்டது, நீர் ஏன் இந்த தொழிலில் இருக்கிறீர் என்று கேட்டார். அதுக்கு ரொம்ப அழகாக வியாதன் பதில் சொன்னார். குலோச்சிதம் இதம் கர்ம பித்ரு பைதாமகம் பரம் வர்த்தமானஸ்ய மே தர்மே மன்யும் மா கிருதா த்விஜ பிரயத்னாச்ச குரு விருத்தௌ சுஷ்ரூஷேகம் த்விஜோத்தம சத்யம் வதே நாபியசூயே யதாசக்தி ததாமி ச தெய்வதாதிதி பிருத்யானாம் அவசிஷ்டேன வர்த்தையே. அவர் பதில் சொன்னார், ஏன் என்ன தவறு இந்த தொழில் செய்வதில்னு கேட்டார். ஹிம்சை பண்றீரே, நிறைய பேரை பிராணிகளை எல்லாம் கொண்டுதானே விற்க வேண்டும்னால் நான் பிறந்த குலத்திற்கு தகுந்த ஒரு காரியம் இதுதான். பித்ரு பைதாமகம் கர்ம, என்னுடைய மூதாதையர்கள், நான் ஏதோ பாப புண்ணியங்களால இந்த குடும்பத்தில் பிறந்து விட்டேன், அந்த குடும்பத்தில் பிறந்தவன் வழி வழியாக என்ன செயல்களை செய்து வருகிறார்களோ அதைத்தானே நானும் செய்து வருகிறேன். அப்ப இந்த தொழிலை செய்வது தவறு தாழ்ந்ததுன்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது. ஒருவருக்கு ஹிம்சையும் செய்யலாம், ஹிம்சை செய்யாமலும் இருக்கலாம். அந்த இடத்தில் அவர் ஹிம்சை செய்யாமல் இருப்பதுன்னு முடிவெடுத்தால் சரி, ஹிம்சை செய்தால் தவறு என்று சொல்லலாம். ஒரு மருத்துவர் இருக்காரோ இல்லையோ, மருத்துவர் ஒருவருடைய உடலை வெட்டி சிகிச்சை பண்ணுவது, சர்ஜரி பண்ணுவது என்பதே தவறு, அது ஹிம்சைன்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்க. அப்ப எப்படி மருத்துவ தொழில் இருக்கும்? அவர்களுக்கு கட்டம் கிடையாது, வியாதி இருக்கிற நமக்குத்தானே அதில் அதிகமான வேதனை ஏற்பட போகிறது. அப்ப மருத்துவர் கையில கத்தி இருக்கு, அவர் ரொம்ப நன்னா அதை பயன்படுத்த தெரிந்தவர், ஒரு வெட்டிலேயே எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். அப்படின்னா அவர்கிட்ட கோடி கோடியா லட்ச லட்சமா கொட்டி போறோம். அதுவே ஒருத்தர் இருக்கார், சுவாமி கையில கத்தியை கொடுத்தீங்கன்னா ஒரே வெட்டு உயிரையே போக்கிடுவார்னால், ஐயோ அது தவறு சுவாமி, திருடன், கொள்ளைக்காரன், கொலைகாரன்னு சொல்லிடுறோம்.
அப்ப என்ன வேறுபாடுனால், அதற்குன்னு பயிற்சி பெற்றோ அதற்கு என்று ஏற்பட்ட ஒரு குலத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அவர் அந்த காரியத்தை செய்வதில் எந்த தவறும் கிடையாது. யாரோ ஒருத்தர் மாம்சத்தை வெட்டி விற்றுத்தானே ஆக வேண்டும், இல்லாட்டா மக்களுக்கு எப்படி கிடைக்கும்? மாம்சம் உண்ணுவதுங்கிற பழக்கம் உலகத்திலே இருக்கிறது. அப்ப அந்த மாம்சத்தை யாரோ ஒருவர் வெட்டி கொடுத்துத்தானே ஆக வேண்டும். அதை செய்யக்கூடிய வியாபாரம் செய்யும் குலத்தில் நான் பிறந்திருக்கிறேன். அப்ப நான் இந்த தொழிலை செய்வதில் என்ன தவறு என்று அவர் கேட்டார். அதுக்கு இவர் திரும்பவும் கௌசிகர் கேட்டார், இல்லையே பிராணிகளை கொல்ல வேண்டுமே. மொத்த மேலோட்டமாக பார்த்தால் மக்களுக்கு மாம்சம் தேவைப்படுகிறது, அதுக்காக நான் வெட்டி கொடுக்கிறேன், இதுல என்ன தவறுன்னு கேட்டால் அதில் அவர் கேட்டார், இல்லையே உனக்கு வியாபாரம் வளரணும்னு நினைத்தாய் என்றால் இன்னைக்கு 4 பிராணிகளை கொல்லுவாய், நாளைக்கு 40 பிராணிகளை கொல்லுவாய், அடுத்த நாள் 400 பிராணிகளை கொல்லுவாய். அப்ப அது ஹிம்சை தானே. மக்களுக்கு வேண்டும்னு ஒரு தொழிலை நான் செய்கிறபடியால், இதை காலங்காலமாக என் குடும்பத்தார் செய்து வருகிறபடியால் தவறில்லைன்னு சொன்னால் அதுல எங்க முடிவு? இதுவரைக்கும் தான் பிராணிகளை கொல்லுவேன் என்று ஒரு வரையறையே இருக்காது. அப்ப நீ தொடர்ந்து ஹிம்சை செய்து கொண்டே இருப்பாயே, அது ஹிம்சை தானே. மக்களுக்கு தேவைன்னு இந்த வியாபாரத்தை தொடங்கி விட்டு இனிமே எனக்கு பணம் காசு வரணும், அதனால நிறைய பிராணிகளை கொல்லணும், அதை மக்களை வாங்க வைக்க வேண்டும் என்று ஒரு கருத்து மாறிவிடலாம் இல்லையோ? அப்படி செய்தால் எப்படி சரியாக இருக்கும்? நீ பிராணிகளை கொல்லுகிறபடியால் இது தவறானது என்று கௌசிகர் கேட்டார். ந கிருத்ஸயாம்யஹம் கிஞ்சித் ந கிருஹ்யம் பலவத்தரம் சயேஷ ஜனகோ ராஜா என்று பிரயத்னாச்ச குரு விருத்தௌ சுஷ்ரேஷேகம் த்விஜோத்தம. அதுக்கு அவர் பதில் சொன்னார், இல்லையே, நானாக எந்த பிராணிகளையும் கொல்லுவது கிடையாது. வேறு யாராவது பிராணிகளை கொண்டிருந்தால் அவற்றை எடுத்து அவற்றை கூறு போட்டு விற்கிறேனே தவிர நானாக எந்த பிராணியும் கொல்லுவது கிடையாது. நான் பிராணியை கொன்னேன்னால் அது ஹிம்சைன்னு கணக்காகிவிடும். நான் அதை செய்வது கிடையாது. நான் அதை கொன்று நானே உண்டேன் என்றால், என்னுடைய திருப்திக்காக ஒரு சுவைக்காக உண்டேன்னு சொன்னால் அதுவும் பிராணி வதையாகிவிடும். நான் செய்வதெல்லாம் மற்றவர்கள் யாராவது பிராணிகளை கொண்டிருந்தார்கள், அந்த உடல் வெறுமனே கிடக்கிறதுன்னு வச்சுங்கோ, மக்களுக்கு மாம்சம் சாப்பிடணுங்கிற ஆசை இருக்குன்னு வச்சுங்கோ, அதை எடுத்து நான் அறுத்து அவர்களுக்கு விற்கிறேனே தவிர நான் மக்களை சாப்பிடுங்கோன்னு தூண்டவும் இல்லை. நான் பிராணிகளை கொன்னு அதனால எனக்கு ஒரு லாபம் வரணும்னு நினைக்கவில்லை. மற்றவர்களால் கொல்லப்பட்ட பிராணிகளை மக்களுக்கு நான் அறுத்து கொடுக்கிறேனே தவிர நானாக எந்த ஹிம்சையும் செய்யவில்லை என்று அவர் தன்னுடைய ஒரு நிலையை சொன்னார். அதுக்கு மேல தெரிவித்தார், இந்த ஒரு தவறு இருக்கட்டுமே, இந்த தொழிலை நான் செய்வது தவறே கிடையாது. ஏன்னா இந்த குலத்தில் பிறந்த எனக்கு இதுதான் கொடுக்கப்பட்ட தர்மம். பிரம்மா தானே இங்க படைச்சார். அப்ப இப்படி ஒரு தொழில இருக்கிற பிறவியில என்ன படைச்சிருக்கார்னால் நான் இந்த தொழிலை செய்ய வேண்டும்னு தானே அவருடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அதனால் தவறு கிடையாது. அப்படியே ஒருவேளை தவறாக இருந்தாலும் தர்மவியாதன் மேல சொல்றார், சரி அது தவறாவே இருக்கட்டும். பிரயத்னாச்ச குரு விருத்தௌ சுஷ்ரூஷேகம் த்விஜோத்தம. இந்த ஒரு தவறான செயலை செய்கிறேனோ இல்லையோ, இதை தவிர எத்தனை நல்லது பண்றேன் தெரியுமா? என்னுடைய தாயார் தகப்பனார் வயோதிகர்கள், அவர்களை வைத்து நான் தான் தொடர்ந்து சுஷ்ரூஷை பணிவிடை செய்து வருகிறேன். சத்தியம் வதே, உண்மையை தவிர நான் ஒன்று பேசுவது கிடையாது. நாபியசூயே, ஒருவரை பார்த்து பொறாமைப்படுவது கிடையாது. யதாசக்தி ததாமிச்ச, என்னால் முடிந்த மட்டில் யாருக்கு என்ன தானம் கொடுக்க முடியுமோ செய்து வருகிறேன். தேவதா அதிதி பிருத்யானாம் அவசிஷ்டேன வர்த்தையே, நான் வாழ்வதே நான் சம்பாதித்த பணத்தில் முதல்ல தேவதைகளுக்கு வேண்டியதை கொடுத்து விடுவேன். அடுத்த அதிதிகள் விருந்தாளிகள் வந்தால் அவர்களுக்கு சோறு போடுவதற்கு உபச்சாரம் செய்வதற்கு பணத்தை ஒதுக்கி விடுவேன். அதுக்கு மேல பிருத்தியர்கள், எனக்கு பணி செய்தவர்கள் உதவினவர்கள் யாரோ அவர்களுக்கு வேண்டிய செலவையும் கொடுத்து விட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை வைத்துத்தான் நான் வாழ்கிறேனே தவிர என்னுடைய விருந்தாளிகளை பட்டினி போட்டு நான் உண்ணுவதோ, என்னுடைய சேவகர்களுக்கு ஊதியத்தை குறைவாக கொடுத்து விட்டு நான் அதிக லாபம் சம்பாதிப்பதோ எதையும் நான் செய்வது கிடையாது. முதல்ல தேவதைக்கு, அடுத்து விருந்தாளிகளுக்கு, அடுத்து பிருத்தியர்கள் சேவகர்கள் பணியாளர்களுக்கு, அதற்கு பிறகு மிச்சம் என்ன இருக்கோ அதைத்தான் நான் வைத்து அனுபவிக்கிறேனே தவிர யாரையும் ஏமாற்றி நான் வாழ்வது கிடையாது. ந குத்சம்யாம்யஹம் கிஞ்சித் ந கருகே பலவத்தரம். ஒருத்தர் என்னை விட உயர்ந்தவராக இருக்கிறார் என்பதற்காக பொறாமைப்பட்டு அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிப்பது கிடையாது. அவரை பற்றி தவறாக ஊரிலே போய் பேசுவது கிடையாது. தீக்குறளை சென்று ஓதோம்னு ஆண்டாள் திருப்பாகல தெரிவிக்கிறாளோ இல்லையோ, யாரை பத்தியான நமக்கு ஒரு அந்தரங்கமான விஷயம் தெரிஞ்சுடுத்துனால் நம்மால வந்து கேட்டுக்கொள்ளட்டும்னு சும்மா இருக்க முடியாது. உடனே 4 பேர் வீட்டுக்கு போய் அவரை பத்தி இப்படி நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லுகிறோமோ இல்லையோ. தீக்குறள்,
ஒருவரை பத்தின தவறான ஏதோ சில தன்மைகளை சென்று ஓதுகிறோம். ஒவ்வொருத்தரா போய் போய் சொல்லுகிறோமோ இல்லையோ, அது தவறான பழக்கம். யாருடைய ஒருவருடைய அந்தரங்கமோ அவருடைய பழக்க வழக்கமோ அவருடைய ஆச்சாரியனோ ராஜாவோ திருத்த வேண்டியதை தவிர ஒரு பிரஜையினுடைய தவறை இன்னொரு பிரஜை திருத்த முடியாது. அதுதானே ராஜா பொறுப்பிலே அமர்ந்திருக்கிறார், ஆச்சாரியன் இருக்கிறார், பகவான் இருக்கிறார். அதனால நான் யாரையும் துன்புறுத்துவது கிடையாது. கிருதம் அன்வேதி கர்த்தாரம் புரா கர்ம த்விஜோத்தம சயேஷ ஜனகோ ராஜா துர்வத்தம் அபி சேத் சுதம் தண்ட்யம் தண்டே நிக்ஷிபதி யதா ந ரத்னாதி தார்மிகம். அதுக்கு மேல தெரிவிக்கிறார், அப்படி ஒருவேளை நான் செய்யும் காரியம் தவறானதாக இருந்தால் இந்த நாட்டினுடைய ராஜா என்ன சும்மா விட்டுருப்பாரா? ராஜா யாரு? ஜனகன். மிதிலா தேசத்துக்கு அரசன் ஜனக மகாராஜன் தானே. ஜனகனை பத்தி சொல்லுகிறார், தன்னுடைய சொந்த பிள்ளையே அதர்மத்தின் வழி நடந்தாலும் அவருக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்க கூடியவராம் ஜனகர். அந்த அளவுக்கு தர்மத்திலே ஈடுபாடு உடையவர். நான் தவறான காரியத்தை செய்து கொண்டிருந்தால் அவர் என்னை இத்தனை நாள் விட்டு வைத்திருப்பாரா? கண்டிப்பா தண்டனை கொடுத்திருப்பார். அப்ப நான் செய்யும் காரியத்தில் எந்த தவறும் கிடையாது. நான் பிறந்த குலத்தில் இதுதான் தொன்று தொட்டு செய்து வரப்படுகிற ஒரு வேலை. அதனால் அதை தொடர்ந்து செய்கிறேன். நான் பிராணிகளை கொல்லுவது கிடையாது. என்னுடைய பேராசையால் அதிகமா வியாபாரத்தை வளர்க்கணும் நான் பார்ப்பது கிடையாது. யார் வேலைக்காரர்களோ அவர்களை வஞ்சித்து நான் லாபத்தை ஈட்டுவது கிடையாது. மற்ற எல்லா ஆத்ம குணங்களும் சரியாக இருந்து இந்த ஒரே ஒரு பழக்கம் மட்டும் தவறானதாக இருந்தால், அதுவும் நான் பிறந்த பிறவிக்கு தகுந்ததாக இருந்தால் என்னிடத்தில் எந்த தவறும் கிடையாது என்று தெரிவிக்கிறார். கண்ணன் கீதையில் சொல்லும் போது அர்ஜுனனை பார்த்து சொல்லுகிறார், அபிச்சேத் சுதுராச்சாரஹ பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிதோஹி சஹா என்று கண்ணனுடைய வார்த்தை. ஒரு பக்தன் பகவானிடத்துல மாறாத நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிறார். ஆனா அதே சமயத்தில் ஏதோ சில தவறான பழக்கங்கள் நடவடிக்கைகள் அவர்களிடத்தில் உள்ளனன்னு வச்சுங்களேன், உடனே அவர் பக்தரே கிடையாது, இவர் இப்படி நடந்து கொள்பவரை எப்படி பக்தர்னு சொல்ல முடியும், இவரெல்லாம் மதிக்கவே கூடாது என்று நீ நினைக்காதே. அவனை நீ கண்டிப்பாக மதிக்க வேண்டும். சாதுரேவ ச மந்தவ்யா, சாது அவன் நல்லவன்தான், மந்தவ்யா மதிக்க தகுந்தவன்தான். ஏனென்றால் அவன் மனசுல பக்தின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். சாதாரணமா யாருக்கும் அது கிடைத்து விடாது. அப்ப எப்ப பகவானிடத்தில் நம்பிக்கை வந்து விட்டதோ, சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அவை காலப்போக்கில் அந்த பக்தியினுடைய பெருமையாலேயே சரி செய்யப்பட்டு விடுகின்றன. இப்ப இந்த தர்மவியாதன் காலப்போக்கில் இந்த பழக்கத்தை எல்லாம் விட்டு, இந்த தொழிலை விட்டு, எல்லா உலகத்திலேயே பற்றில்லாமல் காட்டுக்கு போய் முக்தியை கூட அடைந்து விடலாமோ இல்லையோ. அப்ப இப்போது ஒரு பக்தனிடம் ஒரு தவறை கண்டால் உடனே இவரெல்லாம் பக்தர்னு சொல்லலாமா சுவாமி, இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுகிறாரேன்னு கேட்க நாம் ஆள் கிடையாது. அதை பகவான் உள்ளே மனதில் இருந்து கொண்டு அந்த பக்தனை திருத்திக் கொள்வார். அப்ப தர்மவியாதனிடத்தில் அவர் செய்த காரியத்தில் தவறு கிடையாது என்று தானும் நிரூபித்தார். பரேணுகி ஹதான் பிரம்மன் வாராக மிகினானகம். பரேண ஹதான், மற்றவர்களால் கொல்லப்பட்ட பிராணிகளைத்தான் நான் விற்கிறேன், நானாக கொல்வது கிடையாது. ந பக்ஷயாமி மாம்சானி ரிதுகாமி ததாப்யகம் சதோபவாசி ச ததா நக்தபோஜோ மயாத்விஜ. எப்பப்ப உபவாசம் இருக்கணுமோ இருக்கேன். ராத்திரி பொழுதில் மட்டும்தான் நான் உணவே உண்ணுகிறேன், அதுவும் மாம்சத்தை உண்ணுவது கிடையாது. அப்ப இத்தனை தவங்களோடு இத்தனை நியமங்களோடு இருக்கிறபடியால் இந்த ஒரே ஒரு குலத்தொழில், என்னுடைய வம்சத்தில் வந்தவர்கள் செய்த தொழில், அதிலே பிறந்திருக்கும் நான் இந்த தொழிலை செய்தால் அதனால் எனக்கு எந்த தவறும் கிடையாது என்று தர்மவியாதன் தன்னுடைய நிலையை சொன்னார். கௌசிகரம் கேட்டு, ஆமா சரிதானே, அவனவன் பாப புண்ணியத்தால் ஏதோ ஒரு இடத்திலே பிறக்கிறோம், பிறந்த இடத்துல என்ன தொழிலை செய்கிறோமோ அதைத்தான் செய்தாக வேண்டும். அதில் நியாயமாக இருந்தோமான்னு பார்க்கலாமே தவிர அந்த தொழில் எப்படிப்பட்டதுன்னு பார்க்க முடியாது என்று புரிந்து கொண்டார். சரி, இப்ப வந்தது அவருடைய பட்சத்தை கேட்டாகிவிட்டது. இனி தனக்கிருக்கும் தர்ம சந்தேகங்களை கேட்டு தெளிந்து கொள்ளுகிறார். தர்மவியாதன் என்ன உபதேசம் செய்தார் என்பதை மேல் பகுதிகளிலே பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद
प्रियं वेङ्कटेश प्रयच्छ